அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மீது சிபிஐ பதிவு செய்த வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2013ஆம் ஆண்டு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலிருந்து பெற்ற 30 கோடி ரூபாய் கடனை மற்ற நிறுவனங்களுக்கு மாற்றுகிறால் 22 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் அடிப்படையில் அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் மீது 2021ஆம் ஆண்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி மோசடி நடக்கவில்லை என்றும் அரசு அதிகாரிகள் சம்பந்தப்படவில்லை என்றும் கூறினார். 30 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் வழக்கை ரத்து செய்து நீதிபதி உத்தரவிட்டார். ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் இயக்கத்தின் 30ஆம் ஆண்டு நிகழ்ச்சி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 6000 இடங்களில் நடைபெற்றது. ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் என்பது மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தால் டிசம்பர் 2024இல் தொடங்கப்பட்ட ஒரு நாடு தழுவிய இயக்கமாகும். சைக்கிள் ஓட்டுவதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை பேணுவதை ஊக்குவிப்பதற்கான இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. குடியிருப்போர் நல சங்கங்கள் உதவியோடு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையன்று 50,000க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்று சைக்கிள் ஓட்டுகின்றனர். சென்னையில் தங்கம் விலை குறைந்துள்ளது. வெள்ளி விலையில் மாற்றவில்லை. இன்று காலை நிலவரப்படி 22 காரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 50 ரூபாய் விலை குறைந்து 9,010 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 400 ரூபாய் விலை இறங்கி 72,080 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. முன்னதாக தங்கம் விலை இதுவரை இல்லாத அளவாக ஒரு சவரன் 74,320 ரூபாய்க்கு விற்பனையானது. ரஃபேல் போர் விமானங்களுக்கு எதிராக சீனா மற்றும் பாகிஸ்தான் இணைந்து பொய் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருவதாக பிரான்ஸ் குற்றம் சாட்டியுள்ளது. தங்கள் நாட்டில் தயாரிக்கப்படும் ரஃபேல் விமானங்களின் விற்பனையை குறைத்து சீன தயாரிப்பு விமானங்களை பிரபலப்படுத்தும் நோக்கத்திலேயே இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரான்ஸ் அரசு தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்களில் போலி புகைப்படங்கள், AI தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட உள்ளடக்கங்கள் மூலம் போலி தகவல்கள் பரப்பப்படுவதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த குற்றச்சாட்டுகளை சீனா மறுத்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓவேலி மலைப்பகுதிகளில் உருவாகியுள்ள நீர்வீழ்ச்சிகள் காண்போரை வெகுவாக கவர்ந்து வருகிறது. கூடலூர் பகுதிகளில் கனமழை பெய்யும் பொழுது அடர் வனப்பகுதிக்குள் உள்ள இந்த நீர்வீழ்ச்சிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதை காண முடியும். தூரத்திலிருந்து பார்க்கும்போது இந்த மலைப்பகுதிகளில் வெள்ளியை உருக்கி ஊற்றுவது போன்ற தோற்றத்தை இந்த நீர்வீழ்ச்சிகள் ஏற்படுத்துகின்றன. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை குறைந்ததால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து 57,000 கன அடியிலிருந்து 50,000 கன அடியாக குறைந்துள்ளது. நீர்வரத்து குறைந்திருந்தாலும் ஒகேனக்கல்லில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் அருவிகளும் நடைபாதைகளும் நீரில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 13வது நாளாக மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டில் வரத்து அதிகம் காரணமாக முருங்கைக்காய் விலை குறைந்துள்ளது. கடந்த மாதம் 73 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ முருங்கைக்காய் தற்போது 20 முதல் 33 ரூபாயாக குறைந்துள்ளது. இதேபோல மற்ற காய்கறிகளின் விலையும் சற்று குறைந்துள்ளது. உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஆனி பிரம்மோற்சவ விழா சிறப்பாக தொடங்கியது. 63 அடி உயரமுள்ள தங்க கொடிமரத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக அதிகாலையிலேயே கோயில் நடை திறக்கப்பட்ட அண்ணாமலையாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் வீதி விழா நடைபெறவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் மாம்போரில் கைத்துப்பாக்கி வைத்திருந்த இளைஞர் மற்றும் அவரது சகோதரியும் கைது செய்யப்பட்டனர். கம்பிக்கொல்லையைச் சேர்ந்த ஆசிப் வீட்டில் சோதனை செய்தபோது 7 கத்திகள் மற்றும் 10 தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் வேலூர் முள்ளிப்பாளையம் பகுதியில் அவரது சகோதரி வீட்டில் 4 கைத்துப்பாக்கிகள் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆசிப் மற்றும் அவரது சகோதரி ஆஜிரா இருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். 10 தொழிற்சங்கங்கள் இணைந்து நடத்தவுள்ள வேலைநிறுத்த போராட்டம் தொழிலாளர்கள் மற்றும் இளைஞர்களுக்கானது என
காங்கிரஸ் தொழிற்சங்கமான ஏஐடியூசி அறிவித்துள்ளது. இதுகுறித்து பேட்டியளித்துள்ள ஏஐடியூசி பொதுச் செயலாளர் அமர்ஜித் கவுர், தொழிலாளர் சமூகத்தினர் மற்றும் வேளாண் பெருமக்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டே இந்த போராட்டத்தை தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வேலைக்கு ஆட்கள் தேர்வு செய்வதை மத்திய அரசு நிறுத்திவிட்டதாகவும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தும் விதமாக வேலைநிறுத்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். சிறுத்தை பல் போன்ற பதக்கம் தொடர்பாக நேரில் வந்து விளக்கமளிக்க சுரேஷ் கோபிக்கு கேரள வனத்துறை சம்மன் அனுப்பவுள்ளது. நடிகரும் மத்திய இணையமைச்சருமான சுரேஷ் கோபி அண்மையில் பங்கேற்ற சில நிகழ்ச்சிகளில் சிறுத்தை பல் போன்ற பதக்கத்தை அணிந்திருந்தார். இது தொடர்பாக கேரள இளைஞர் காங்கிரஸ் பிரமுகர் ஒருவர் புகார் அளித்திருந்தார். சுரேஷ் கோபி அணிந்திருந்தது சிறுத்தை பல்தான் என்பது விசாரணையில் உறுதியானால் அவர் மீது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குற்ற நடவடிக்கை எடுக்கப்படலாம். 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்கும் இலக்கோடு தேர்தல் பணிகளை தமிழக வெற்றிக் கழகம் தீவிரப்படுத்துகிறது. இதுகுறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நாளை காலை பயிற்சி பட்டறை மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தங்கள் தரப்பில் தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் 2 பேரை கையடக்க கணினியோடு அழைத்து வருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு மற்றும் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு இன்றும் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு வரும் 14ஆம் தேதியும் கலந்தாய்வு நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள 176 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளில் மொத்தம் 1,25,000க்கும் மேற்பட்ட இடங்கள் உள்ளன. பொறியியல் படிப்பில் செயற்கை நுண்ணறிவு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் உள்ளிட்ட படிப்புகளில் சேர கடும் போட்டி நிலவுகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் செல்போன் மூலம் லாட்டரி விற்பனை செய்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இப்பகுதியில் கடந்த ஓராண்டாக லாட்டரி விற்பனை முற்றிலும் தடுக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அதிகரித்து வந்ததாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் முத்துநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த குமார் என்ற நபர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 2 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. உலகக்கோப்பை குத்துச்சண்டையில் இந்திய வீராங்கனைகள் 3 பேர் தங்கப்பதக்கங்களை வென்று அசத்தினர். கஜகஸ்தானில் நடைபெற்ற உலகக்கோப்பையில் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை சாக்ஷி அமெரிக்க வீராங்கனை யோஸ்லன் பெரஸை தோற்கடித்தார். 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஷ்மின் பிரேசில் வீராங்கனையை தோற்கடித்தார். 80 கிலோவுக்கு மேற்பட்டோருக்கான எடைப்பிரிவில் நுபூர் தங்கப்பதக்கத்தை தனதாக்கினார். சர்வதேச செய்தி நிறுவனமான ராய்ட்டர்ஸின் எக்ஸ் கணக்கு இந்தியாவில் சுமார் 24 மணி நேரம் முடக்கத்திற்கு பிறகு மீண்டும் செயல்பட தொடங்கியது. ராய்ட்டர்ஸ் எக்ஸ் கணக்கை முடக்கச் சொல்லவில்லை என்று இந்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் நிறுவனத்திடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மே மாதம் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பல கணக்குகளை முடக்க எக்ஸ் நிறுவனத்திடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை தவறுதலாக இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. தமிழகத்தில் உள்ள வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் கடந்த ஜூன் 30ஆம் தேதி நிலவரப்படி 31,40,000 பேர் வேலை கேட்டு பதிவு செய்துள்ளனர். வேலைவாய்ப்புத்துறை இணையதளத்தில் 14 லட்சம் ஆண்கள், 17 லட்சம் பெண்கள், 257 மூன்றாம் பாலினத்தவர் வேலைக்காக பதிவு செய்துள்ளனர். இவர்களில் 6 லட்சம் பேர் 18 வயதிற்கு உட்பட்ட பள்ளி மாணவர்கள். 46 முதல் 60 வயது வரை உள்ளவர்கள் 2.5 லட்சம் பேர் வேலைக்காக பதிவு செய்துள்ளனர். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வேதா பவன் நிறுவனம் சார்பில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அனைத்து மருத்துவ உபகரணங்களுடன் கூடிய ஆம்புலன்ஸ் வழங்கப்பட்டது. நிறுவனத்தின் தலைவர் ராமச்சந்திரன் மருத்துவக் கல்லூரி முதல்வர் கலைவாணியிடம் இதை வழங்கினார். இந்த ஆம்புலன்ஸ் அவசர சிகிச்சைக்கும் கர்ப்பிணி பெண்களை அழைத்து வரவும் பயன்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் மரக்கன்றுகளும் நடப்பட்டன. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் காரைக்கால் மாவட்ட நிர்வாகி கொலை வழக்கில் 11 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் கடந்த வெள்ளிக்கிழமை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் காரைக்கால் மாவட்ட பொறுப்பாளர் மணிமாறன் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் பாலையூர் காவல் நிலையத்தில் பாமக மாவட்ட செயலாளர் பிரபாகரன் உட்பட 4 பேர் மற்றும் விழுப்புரம் மாவட்டம்
வளவனூர் காவல் நிலையத்தில் புதுச்சேரியைச் சேர்ந்த 7 பேர் என மொத்தம் 11 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். இவர்கள் அனைவரும் செம்பனார் கோவில் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள தேவநாயக்கன்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியின் சுற்றுச்சுவர் மிகவும் பழுதடைந்திருப்பதால் அதை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கும் இப்பள்ளியின் பழுதடைந்த சுவர் மழைக்காலத்தில் இடிந்து விழுந்து அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அஞ்சப்படுகிறது. இதுகுறித்து பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளனர். விவசாய தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் உழவர் தின பேரணி மற்றும் மாநாடு சேலம் ஓமலூரில் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்றனர். மா விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தப்பட்டது. மேலும் காவிரி உபரி நீரை சேலம், நாமக்கல், தருமபுரி மாவட்ட ஏரிகளுக்கு நிரப்ப வேண்டும் என்றும் கரும்புக்கு 5,000 ரூபாய் கொள்முதல் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல் முறையாக Z+ பாதுகாப்புடன் சேலத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார். ஆத்தூரில் நடந்த ஒரு திருமண நிகழ்வில் பழனிசாமி பங்கேற்றார். அப்போது 13 CRPF வீரர்கள் துப்பாக்கி ஏந்தியபடி Z+ பாதுகாப்புடன் அவர் வந்திருந்தார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் சிருங்கேரி சாரதா பீடம் விதுசேகர பாரதி சன்னிதானம் சுவாமிகள் வழிபாடு செய்தார். தமிழகத்தில் விஜய யாத்திரை மேற்கொண்டு வரும் சிருங்கேரி சாரதா பீடம் விதுசேகர பாரதி சன்னிதானம் சுவாமிகள் ராமநாத சுவாமி கோயில் கருவறையில் சிறப்பு பூஜைகள் செய்து ராமநாத சுவாமி பர்வதவர்த்தனி அம்பாளை தரிசனம் செய்தார். திருவாரூரில் ஏற்பட்ட இருவேறு தீ விபத்துகளில் மொத்தம் 10 வீடுகள் எரிந்து சேதமடைந்தனர். காட்டுக்கார தெரு, உத்தரகோடீஸ்வரர் தெரு ஆகிய தெருக்களில் உள்ள வீடுகளுக்கு தீ பரவியது. இதில் 4 இருசக்கர வாகனங்களும் கால்நடைகளும் உயிரிழந்தன. சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. தீ விபத்துக்கான காரணம் குறித்து நகர காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் இளைஞர் ஒடிஷாவில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் புல்லரம்பாக்கத்தைச் சேர்ந்த அஜய் கடந்த வாரம் நண்பருடன் கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்வதாக கூறிச் சென்றார். பிறகு பெற்றோருக்கு அழைத்த அவர் ஒடிஷாவில் அடையாளம் தெரியாத நபர்கள் பிடித்துள்ளதாகவும் விடுதலைக்காக 5 லட்சம் ரூபாய் தேவை எனவும் தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் புழல் பகுதியைச் சேர்ந்த குற்றவாளி அபினேஷுடன் அஜய் ஒடிஷா சென்றது தெரியவந்தது. அங்கு கஞ்சா வாங்கும் முயற்சியின் போது அடையாளம் தெரியாத கும்பல் தாக்கியதில் அஜய் கொல்லப்பட்டதாகவும் அபினேஷ் தப்பியோடியதாகவும் தெரியவந்தது. பார்வாலி காவல்துறையினர் அஜயின் சடலத்தை கண்டுபிடித்து 4 வரை கைது செய்தனர். சந்தேக மரணம் வழக்கு தற்போது கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளது. அஜயின் சடலம் உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலைகளில் வெடி விபத்துகள் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றன. இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூலை 6ஆம் தேதி வரை நடந்த 9 விபத்துகளில் 27 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். குறிப்பாக கடந்த 1ஆம் தேதி சாத்தூர் பட்டாசு ஆலை விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். கடந்த 2021 முதல் தற்போது வரையிலான 5 ஆண்டுகளில் 68 வெடி விபத்துகள் நிகழ்ந்துள்ளன. இக்கோர விபத்துகளில் மொத்தமாக 126 பட்டாசு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். தமிழகத்தில் ஆக்கிரமிப்புகளை எளிதில் கண்டறிய 11,372 நீர்நிலைகள் டிஜிட்டல் முறையில் துல்லியமாக அளவீடு செய்யப்பட்டு அதன் வரைபடங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்த விவரங்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. அதில் மாவட்டம், தாலுகா, கிராமம் பெயரை தேர்வு செய்து அங்குள்ள நீர்நிலைகளின் வரைபடங்களை பார்க்கலாம். சம்பந்தப்பட்ட நீர்நிலைகளின் அமைவிடத்தை துல்லியமாக காட்டும் செயற்கைக்கோள் வரைபடம் குறித்த விவரங்களை எளிதாக அறியலாம். இதனால் ஆக்கிரமிப்புகளை எளிதாக அடையாளம் காண முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதி சாலையில் உள்ள மரத்தில் நீண்ட நேரமாக முதுகை தேய்த்தபடி நின்ற கரடியை சுற்றுலா பயணிகள் மிக அருகில் பார்த்து ரசித்து சென்றனர். முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி தற்போது பசுமையாக காட்சியளிப்பதால் சாலையோரமாக வனவிலங்குகள் நடமாட்டம் அதிக அளவில் காணப்படுகின்றன. இந்நிலையில் கரடி ஒன்று மரத்தின் மீது நின்ற காட்சியை சுற்றுலா பயணிகள் பதிவு செய்து வெளியிட்டுள்ளனர்.
பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. அக்கட்சி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோஜ் ஷா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தம் செய்வது தொடர்பான உங்கள் தரவுகளில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் பணிகள் சீராக நடைபெற்று வருவதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ள நிலையில் ராஷ்டிரிய ஜனதா தளம் நீதிமன்றத்தை நாடியுள்ளது. ஹிந்தி விவகாரத்தில் தமிழ்நாடு முதல்வருக்கும் தங்களுக்குமான நிலைப்பாட்டில் வேறுபாடு இருப்பதாக உத்தவ் தாக்கரே தரப்பு சிவசேனா விளக்கம் கொடுத்துள்ளது. மகாராஷ்டிராவில் 5ஆம் வகுப்பு வரை ஹிந்தி மொழி பயில்வது கட்டாயம் என்ற பாஜக அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு என்ற வகையில் உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே சகோதரர்கள் 2 தசாப்தத்துக்கு பிறகு கரம் கோர்த்தனர். ஹிந்தி திணிப்புக்கு எதிராக வெகுண்டெழுந்ததை தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் வரவேற்றிருந்தார். இதுகுறித்து உத்தவ் தரப்பு சிவசேனா எம்பியான சஞ்சய் ராவத் கூறுகையில், தொடக்கப் பள்ளிகளில் ஹிந்தி திணிப்பை எதிர்ப்பது மட்டுமே எங்கள் நிலைப்பாடு என்றும் மற்றபடி ஹிந்தி மொழியையே எதிர்க்கவில்லை என்றும் விளக்கமளித்தார். ஹிந்தி திரைப்படங்கள், ஹிந்தி நாடகங்கள், ஹிந்தி இசையை ரசிப்போம், யாரும் ஹிந்தியில் பேசுவதை தடுக்கவில்லை என்றும் சஞ்சய் ராவத் சுட்டிக்காட்டினார். ஆனால் தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்ப்பாளர்கள் அப்படி இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய அரபு அமீரக அரசு நியமன அடிப்படையிலான கோல்டன் விசா திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்காக அந்நாட்டில் சொத்து வாங்கவோ வணிகம் நடத்தவோ வேண்டாம். இந்த திட்டத்தின் பரிசோதனைக்காக இந்தியாவும் வங்கதேசமும் தேர்வாகியுள்ளன. இந்திய ரூபாயின் மதிப்பில் 23.3 லட்சம் கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்கும் இந்தியர்கள் கோல்டன் விசா பெறுவார்கள். விண்ணப்பதாரர்களின் குற்றப்பதிவு, பண மோசடி தடுப்பு, சமூக ஊடக வரலாறு போன்றவை ஆய்வு செய்யப்பட்டு இறுதி முடிவை ஐக்கிய அரபு அமீரக அரசை மேற்கொள்ளும். கேரள அரசு சொந்தமாக பிராந்தி தயாரித்து விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளது. பாலக்காட்டில் கேரள அரசு நடத்தி வரும் மலபார் டிஸ்டில்லரிஸ் லிமிடெட் நிறுவனத்தின் பிராந்தியை உற்பத்தி செய்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் விற்பனைக்கு கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது கேரள அரசு பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள திருவாங்கூர் சுகர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் நிறுவனத்தில் ஜவான் என்ற பெயரில் ரம் உற்பத்தி செய்கிறது. இதன் விற்பனை பெரும் உச்சத்துக்கு சென்ற நிலையில் பிராந்தி உற்பத்தியை முன்னெடுத்துள்ளது. தமிழகத்தில் முதல் முறையாக கை வளர்ச்சி குறைந்து காணப்பட்ட சிறுமியின் இடது கையில் 14 சென்டிமீட்டர் அளவிற்கு எலும்பினை வளரச் செய்து கையை சரி செய்த அரசு மருத்துவருக்கு பாராட்டுகள் குவிகின்றன. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தைச் சேர்ந்த 17 வயது கோமதிக்கு இடது கையில் வளர்ச்சி குறைவாக இருந்துள்ளது. திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு மாற்றுத்திறனாளி சான்று வாங்க சென்றபோது அங்கிருந்த அரசு மருத்துவர் சுரேஷ் அறுவை சிகிச்சை மூலம் அதனை சரி செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளார். பெற்றோரின் சம்மதத்துடன் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. 140 நாட்களில் கோமதியின் இடது கையில் 14 சென்டிமீட்டர் எலும்பு வளர்ச்சி அடைய செய்யப்பட்டு கை சீரானது. அரசு மருத்துவமனையில் இத்தகைய அறுவை சிகிச்சை முதல் முறையாக மேற்கொள்ளப்பட்டதால் மருத்துவர் சுரேஷுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. தமிழ்நாட்டில் செயல்படும் பள்ளி, கல்லூரி மாணாக்கர் விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். பள்ளிகளில் சாதிய மோதல்களை தடுக்க பள்ளியின் பெயரில் சாதி இருக்கக்கூடாது என்ற நீதிநாயகம் சந்திரோவின் பரிந்துரைகளை தமிழக அரசு நன்கு பரிசீலித்ததாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதன்படி எதிர்கால சமுதாயத்தை ஒரு சமத்துவ சமூகமாக உருவாக்கும் நோக்கில் பல்வேறு சாதி சமய பிரிவுகளின் பெயர்களின் கீழ் செயல்பட்டு வரும் மாணவர் விடுதிகளின் பெயர்களை மாற்ற அரசு முடிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், சிறுபான்மையினர், ஆதி திராவிட நலத்துறைகளின் கீழ் செயல்பட்டு வரும் பள்ளி, கல்லூரி விடுதிகள் சமூக நீதி விடுதிகள் என்ற பொது பெயரால் இனி அழைக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். விடுதிகளுக்கு புதிய பெயர் சூட்டப்பட்டுள்ளதை தவிர மாணாக்கருக்கான உரிமைகள், சலுகைகள், உதவிகள் அனைத்தும் அப்படியே தொடரும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆனைமலை பேரூராட்சிக்கு உட்பட்ட நெல்லுக்குத்திப்பாறை, அண்ணாநகர் போன்ற பகுதிகளில் முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து பொதுமக்கள் நெல்லுக்குத்திப்பாறை பகுதியில் காலி குடங்களுடன் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. சென்னை புழுதிவாக்கம் ஏஜிஎஸ் காலனியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த பல மாதங்களாக நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை பணிகள் முடிவடையாததே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. பல வீடுகளுக்கு வரும் குடிநீர் மங்கலாக இருப்பதோடு கழிவுநீர் கலப்பதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன.
பாதாள சாக்கடை பணிகளை விரைந்து முடித்து தற்காலிக பாதை ஏற்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சுகாதாரத்துறை செயலர், ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் RS மங்கலம் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆனதால் கட்டடம் சிதிலமடைந்து உள்ளதாகவும், மேற்கூரை பூச்சி பெயர்ந்து விழுவதால் மருத்துவர்கள், செவிலியர்கள் மருத்துவமனைக்கு வர அஞ்சுவதாகவும், இக்கட்டடத்தை இடித்துவிட்டு புதிய சுகாதார நிலையம் கட்ட உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடத்தை இடித்து அகற்றிவிட்டு புதிய சுகாதார நிலையம் அமைக்க உத்தரவிட்டது. நீதிமன்றம் உத்தரவிட்டு ஓராண்டு ஆகியும் அதற்கான பணிகள் ஏதும் நடைபெறாததால் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை செயலாளர், ராமநாதபுரம் ஆட்சியர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா, விஜயகுமார் அமர்வு ஆரம்ப சுகாதார நிலையம் மிக மோசமான நிலையில் இருப்பதாகவும், விபத்து ஏற்பட்டால் யார் பொறுப்பேற்பது என கேள்வி எழுப்பினர். மேலும் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாதது குறித்து 1 வாரத்தில் நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள விடுதியில் மது அருந்திய போது இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் அவரது தோழியும் ஆண் நண்பரும் கைது செய்யப்பட்டனர். வேலூரைச் சேர்ந்த அப்பெண் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய 1000 விளக்கு காவல்துறையினர் பெரம்பூரைச் சேர்ந்த இளம்பெண்ணையும் அரசு ஒப்பந்ததாரரான மானசை என்பவரையும் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள மற்றொரு இளைஞரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சென்னை திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் மழைநீர் வடிகால்வாய் பணி மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று முதல் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்படுகிறது. சென்னை மாநகராட்சி பழைய வண்ணாரப்பேட்டை சர் தியாகராய கல்லூரி முதல் திருவொற்றியூர் சாலை கல்லறை சந்திப்பு வரை மழைநீர் வடிகால்வாய் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனால் மின்ட் பகுதியிலிருந்து வரும் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் DH சாலை, கல்லறை சாலை சந்திப்பில் திருப்பிவிடப்படும். பின் MS கோவில் தெரு, SN சாலை மற்றும் ஜீவரத்தனம் சாலை வழியாக DH சாலை, அப்பல்லோ மருத்துவமனை வழியாக செல்லலாம். மின்ட் பகுதியிலிருந்து வரும் இருசக்கர மற்றும் இலகுரக வாகனங்கள் வழக்கம் போல DH சாலையை நோக்கி சென்று வழக்கமான பாதையில் அப்பல்லோவை அடையலாம். DH சாலை, அப்பல்லோ மருத்துவமனை சந்திப்பிலிருந்து வரும் அனைத்து வாகனங்களும் DH சாலை நோக்கி சென்று வழக்கமான பாதையில் மின்ட் சந்திப்பை அடையலாம் என காவல்துறை தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கார் மோதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். நாகப்பட்டினத்திலிருந்து திருத்துறைப்பூண்டிக்கு அருள் பிரகாஷ், அவரது மனைவி பெரிய நாயகி, 7 வயது மகள் நிச்சயா ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். நீர்முளை பகுதியில் கார் ஒன்று இருசக்கர வாகனம் மீது மோதியதில் பெரிய நாயகி, நிச்சயா நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த அருள் பிரகாஷ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த செல்லப்பிராணி நாயும் உயிரிழந்தது. கணவர் இறந்ததை அறியாமல் 5 நாட்களாக மனைவி ஒரே வீட்டில் வசித்த அதிர்ச்சி சம்பவம் கோவை தெற்கு உக்கடத்தில் நடந்துள்ளது. அப்துல் ஷா என்ற 48 வயதான நபர் இறந்ததை அறியாமல் உடல்நலம் சரியில்லாத அவர் மனைவி அதே வீட்டில் வசித்துள்ளார். துர்நாற்றம் வீசியதை அடுத்து அண்டை வீட்டார் தெரிவித்த தகவலின் பேரில் மகன் வந்து பார்த்தபோதுதான் தந்தை இறந்து கிடப்பது தெரியவந்தது. உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது.